கடலூர் மாவட்டத்தில் விவசாய நிலத்தை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொக்லைன் இயந்திரங்களை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ஸ்ரீதர்? கடலூர் மாவட்டம் கொடுக்கன்பாளையம், மலையடிக்குப்பம், பெத்தாங்குப்பம் அந்த கிராமத்துக்கு நடுவில் 164 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருந்தது. இது அரசுக்கு சொந்தமானது என 5-6 தலைமுறைகளாக விவசாயம் செய்து வந்த விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்டு அங்கிருந்து ஆயிரக்கணக்கான முந்திரி மரங்களை வெட்டி அகற்றியது மாவட்ட நிர்வாகமும் அரசும். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய நிலத்தை எக்காரணம் கொண்டும் மற்ற பயன்பாட்டுக்கு கொண்டு செல்லக்கூடாது என கடந்த 3-4 மாதமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே சமயத்தில் சட்ட போராட்டம் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டு அந்த நீதிமன்ற வழக்கு தற்போது இருந்து வருகிறது. இந்நிலையில் தான் கடந்த 16ஆம் தேதி சிதம்பரத்துக்கு வந்திருந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த கொடுக்கன் பாளையத்தில் தோல் இல்லாத காலனி தொழிற்சாலை கொண்டு வரப்படும் என அறிவித்தார். இது பேரதிர்ச்சியாக அந்த பகுதி மக்களுக்கு இருந்தது. வேளாண்மைத்துறை அமைச்சர் இருக்கும் இந்த பகுதியில் வேளாண்மைத்துறைக்கு முதன்மை கொடுக்க வேண்டிய இந்த பகுதியில் தற்போது தொழிற்சாலை அறிவிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. இதன் காரணமாக 16ஆம் தேதி காலையிலிருந்து அந்த கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவார். இன்று 3வது நாளாக இந்த தொழிற்சாலை எங்களுக்கு வேண்டாம், தமிழக முதலமைச்சர் அறிவித்து அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அதை கைவிட வேண்டும். அதே சமயத்தில் அந்த பகுதியில் விவசாயம் செய்து வந்த விவசாயிகளிடமிருந்து மீண்டும் அந்த நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து கடந்த 3 நாளாக போராட்டம் நடத்தி வந்தார்கள். இந்நிலையில் 100கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பகுதியில் தற்போது பணியை தொடங்க இருக்கிறோம், தமிழக முதலமைச்சர் அறிவித்து விட்டார், எனவே இதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்கள் அரசின் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த போறோம் என அதிகாரிகள் அங்கு வந்த காரணத்தினால் அங்கு விவசாய சங்கமும் தற்போது அந்த கிராம மக்களும் இந்த ஜேசிபி இயந்திரத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக வேளாண்மைத்துறை அமைச்சர் பகுதியில் வேளாண்மையை பாதுகாக்காமல் தொழிற்சாலை கொண்டு வருவது ஏன்? இந்த பகுதியில் தொழிற்சாலை எங்களுக்கு தேவையில்லை, ஏற்கனவே இந்த பகுதியில் நாங்கள் இருக்கும் நிலத்தை வைத்தே நாங்கள் பிழைப்பு நடத்துகிறோம், எக்காரணம் கொண்டும் எங்களுக்கு தொழிற்சாலை தேவையில்லைன்னு தற்போது முற்றுகை போராட்டத்திலையும் அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அதிகாரிகள் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு 100கணக்கான போலீசாரை தற்போது அங்கு குவித்து மக்களை அப்புறப்படுத்தவும் அந்த பணிகளை மேற்கொள்ளவுமே திட்டமிடுகிறார்கள். இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பகுதி முழுவதும் விவசாயம் நிறைந்த பூமி. இந்த விவசாயம் நிறைந்த பூமியில் தொழிற்சாலை வேண்டாம், தொழிற்சாலை கொண்டு வந்தால் நாங்கள் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கருத்தை கொஞ்சம் கூட கேட்கவில்லை, பொதுமக்களை கருத்தை கேட்காமலே தொழிற்சாலை கொண்டு வருவது எப்படி? அதுவும் முதலமைச்சர் நேரடியாக அறிவித்திருப்பது எங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. அதே சமயத்தில் கூட்டணி கட்சியாக இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தற்போது அங்கு போராட்டத்தில் இருக்கும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர்களும் இவர்கள் இந்த கிராம மக்களுக்கு ஆதரவாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். கடந்த 3 நாட்களாக நடைபெறும் போராட்டம் தற்போது தீவிரம் அடைந்து வருகிறது. அதே சமயம் விளைநிலத்தை அளித்து எங்களுக்கு தொழிற்சாலை வேண்டாம் என்ற கோரிக்கையை மக்கள் முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.